விவர்ஸ் இன்றைக்கி வந்து நல்ல ஒரு காரமாக ஒரு சட்னி அரைக்கலாங்க. இங்கே பாருங்கள், ஒரு 15 மிளகாய் நல்லா சுடு தண்ணியில் போட்டு எடுத்துருக்கேன். கொஞ்சமாக புளி ஊற வச்சது, அதையும் இது ரெண்டு மட்டும் நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அரைச்சிட்டு வந்திருக்கேன். எதுவுமே இல்லைங்க, வெறும் உப்பும் புளி மட்டும்தான். நமக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு காரம் சேர்த்து நான் ஊற்றிருக்கேங்க. நல்லெண்ணெயில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக ஜீரகம், கொஞ்சம் உளுந்து. இது நல்லா பொரியட்டும். இது நல்லா பொரிஞ்சிருச்சு. பாதி வெங்காயம் கட் பண்ணது, நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இதுலேயே கொஞ்சமாக இஞ்சி, அதுக்கப்புறம் ஒரு 10-15 சின்ன பல் பூண்டு சேர்த்துக்கலாங்க. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல காரசாரமாக இருக்கும். இட்லி சப்பாத்தி எது வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாம். இதில் கொஞ்சம் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் இதுக்கு நல்லெண்ணெய் சேர்த்தா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தால் தான் காரம் நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா ஒரு கண்ணாடி பதத்துக்கு வறுத்ததுலேயே நம்ம வெயிட் பண்ணலாங்க. இப்போ வந்து இந்த எண்ணெயிலே கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அதே போல் கொஞ்சமாக சில்லி பவுடர். நம்ம எண்ணெயிலே போட்டோம்னா நமக்கு நல்ல கலர் கிடைக்கும். நம்ம கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுவோம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு இருந்துச்சு. இந்த டைமில் வந்து நம்ம இந்த அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். நான் தண்ணியெல்லாம் ஊற்றலை, அந்த வெந்தது, அந்த உப்பு, இந்த மிளகாவும் புளியும் அரைச்சி எடுத்துருக்குறேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி நம்ம கழுவி ஊற்றிக்கலாம். சரி, ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு பாருங்கள், இந்த அளவு நான் தண்ணி சேர்க்குறேன். தண்ணி ஊற்றினோன்னா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு நல்ல ஒரு கொதி வரட்டும். அந்த பச்சை வாசனை போக தட்டிலையும் அதோடு நம்ம சட்னியை எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக வெள்ளைப்பொடி சேர்த்துக்கலாம். நான் காஷ்மீர் சில்லியெல்லாம் போடலை, இந்த ஊற வச்சு அரைச்சிட்டு கொஞ்சம் எண்ணெயில் இது போட்டேன், மஞ்சளும் மிளகாத்தூளும். இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், எப்படியான ஒரு கார சட்னி, சூப்பரான டேஸ்ட்டு. நம்ம இட்லியோடு எடுத்து சாப்பிடும்போது அந்த வெங்காயம் பூண்டு எல்லாம் நல்லா நமக்கு கடிப்படும். சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். ஒரு 2 செகண்ட் அப்படியே கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இதை நான் ஆஃப் பண்ணிவிட்டேன். அந்த சூட்டில் தான் இப்போ இருக்குது. பாருங்கள், எப்படி நல்ல கலர்ஃபுல்லான ஒரு சட்னி கிடச்சிருக்குன்னு சொல்லி நீங்களும் இந்த மாதிரி ஒரு சட்னி செஞ்சு பாருங்கள். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.